patience is waning. Is this entertaining? வெல்கம் டு பிஎம்கே ஃபன் பண்ணுறோம். எங்கே வந்திருக்கோன்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்திருக்க பிளேஸ் தான் தூத்துக்குடி துறைமுகம். வீட்டில் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தவங்கள வெளியில் போகலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த இடம் தான் இந்த பிளேஸு. இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலே வந்து கடலுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நேரில் பார்த்ததே இல்லை, அதனால் எங்களுக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் போய் தான் மீன் வாங்குவாங்க. இங்கே துடிக்க அப்பப்போவே இறக்குற மீனை வாங்கிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இதில் நிறைய ஆட்டையை போட்டதும் இருக்கும். அதெல்லாம் அடுத்த விஷயம். இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு வாங்க வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரவீன், அவனை தூக்குறியான்னு ஆஃப் பண்ணிடுவா. ஓகே, அங்கே தெரியுது பார்த்தீங்களா படகு. அந்த படகுல தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து விடிய காலமே போய் அங்கேருந்து மீன் பிடிச்சி இவ்வளோ நேரம் இழுத்துட்டு வராங்க. இங்கே பார்க்க தாங்க இப்படி இருக்குது, ஆனால் செம்ம பெரிய வலைங்க. இது ரொம்ப கஷ்டம். அந்த வெயில் இருக்குதான், ஆனால் அந்த பீச் காற்றுக்கு எங்களுக்கான வெயில் தெரியல, இருந்தாலும் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு பார்க்கும் போதே அது தெரிஞ்சிச்சு. பிரவீன் கொல்ட்டு அடி போன ஒரு மூக்கு நாய் பேசிட்டு தானே இருக்கேன். இங்கே இழுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்ன பசங்க வரைக்கும் வயசானவங்க கூட வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. அதனால் எப்படி சொல்கிறது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கும் இழுக்கணும்னு ஆசையாகவும் இருந்துச்சு. அங்கே குக்குங்க நடுக்கடல் என்ன பண்ணி பார்க்குறீங்களா? அது ஆக்சுவலாக அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே நிறைய குக்குங்க இருக்குது பார்த்தீங்களா? இவங்க வந்து எப்படா மீன் வெளில வரும், எப்படா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை மாதிரி எப்படா வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. என் பையனை பார்த்தீங்களாங்க, அவருக்கு ஆட்டம் தாங்க முடியல. நார்மலாக பீச்சுனாவே சேரை கையில் பிடிக்க முடியாது. இங்கே என்னென்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு. அதனால் இருந்தாலும் எங்களுக்கு பயம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவரை ஃப்ரீயாக விட்டனால அவர் ஆட்டம் தாங்க முடியல. அந்த பக்கம் இழுத்துட்ருக்காங்களா, அது என்னென்னு பார்க்குறீங்களா? சேம் இதோட கண்டினியூ தான் அங்கேயும் இழுத்துட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேர் இழுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதோ நம்ம தலைவர் வந்துட்டார். தலைவருக்கு பொறுக்க முடியல. நீங்கள் மட்டும்தான் இழுப்பீங்களா, நானும் இழுக்கிறேன்டான்னு அங்கே இருக்கவங்க கிட்ட கையில் காலில் விழுந்து கொஞ்சம் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இழுக்க வந்துட்டார். இந்த வலையில் சின்ன சின்ன மீன்களாக இருந்தாலும் நிறைய மீன் மாட்டிச்சு. இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான். மெயின் பிக்சர் உள்ளே இருக்க மாதிரி உள்ளே அவ்வளோ மீன், பெரிய பெரிய மீனெல்லாம் மாட்டி இருந்துச்சு.
எடுங்க அப்படியே கிட்ட அப்படியே வா. ஐயோ எருமாடே. நானும் போய் இழுப்பேன்டா சூப்பர்மேனுன்னு அவரும் போய் இழுக்க ட்ரை பண்ணாரு. ஏதோ பண்ணுறாரு பாருங்களேன். இங்க பாரு. எடுக்கிறேன். புடி அவனை புடி, விளையாட்டு இல்லை அவனை புடி, நான் எடுக்கிறேன். இவங்க எல்லாரும் அழகாக பாட்டு பாடிட்டு அந்த வலை இழுத்தனால அந்த வேலை அவங்களுக்கு வந்து அந்த அழுப்பு தெரியல போல. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருந்துச்சு. ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துச்சு படகு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க இழுக்கிறதுக்கு. இவன் தொல்லை தாங்கலடா, நடுவில் வந்துடுறான். அக்கா இங்கேயே பொறிக்கிட்டு போடுறான். இது வேண்டாம், இதை வச்சு எடுத்துங்க. என்ன இது? என்னடா ஏ மக்கா தெரிஞ்சுதான் மைக் கட்டணும் இருக்கலாம் மக்கா. மக்கா தெரிஞ்சுதான் மைக் கட்டணும் இருக்கலாம் தெரியுமா? ஒரு சும்மா ஒரு நிற்க வச்சிருக்கேன் 30 பேர் நான். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இன்னுமே நேரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாதி இதுல போயிட முடியுது. குட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் நெத்திலி சொல்லுவோம்ல, அந்த இது தாங்க. அதுவுமே நிறையவே இருந்துச்சு. பாவம் பாருங்கன்னா செத்து போயிடுச்சு. இதே மீன் கொட்டிட முடியுதுண்ணா. பாவம் ஏய் மாமா ஒரு காலில் புடிச்சிட்டேன் போது. யாரா அந்த ப்ளூ சொக்கா? கொஞ்சம் மூஞ்சு காட்டுங்க, கொஞ்சம் மூஞ்சு காட்டுங்க. ஐயோ காலத்துல அவங்க தான் எங்கள் மாமா. அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டும் வந்தாங்க. இவங்க கூட யார் யார் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் வந்தாங்க.
ஃபைனலாக படகு கரைக்கு வந்துடுச்சு. இதான் கழுகு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீனெல்லாம் எடுத்து அந்த படகுல கொட்ட போகிறாங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னவா எல்லாம் நெத்திலி தானே நிறைய. தெரியுமா? பொரித்தது போதுண்டா கைக்குள்ளன்ற மாதிரி எல்லாம் மீனை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. இது அலை கிடையாது அவ்வளோ. ஆமாம் இதுதான் போட்டோம். மீன் தானே நல்லா இருக்கும். இதில் தான் வரும் மெயினாக இருக்கும். அதுதான் உள்ளே போயிடலாம். லஞ்சு தொப்பை வேலையாக இருந்தாங்க. உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. காலா மீன் ஒன்று உள்ள போயிட்டா நினச்சிட்டேன். நாங்கள் இது மட்டும் மீன் கை தடுங்க. ஓகே, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா படகு கிட்ட வந்தோன்னே அப்படியே தூக்கி கொட்ட போகிறாங்க. கை உடச்சு போடுவோம்.
அங்கே வெயிட் பண்ணுற எல்லாருமே இந்த மீன் வாங்க தான் வந்திருக்காங்க. பழம் இல்லை. பார்த்தீங்களா, ஆல்ரெடி அதில் இருக்க மீனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதி பாதியாக பிரித்து வைக்கிறாங்க. சின்ன மீன் பிரித்து வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அது நிற்கிறாங்க பார், அவங்க தான் என்னோட அண்ணி. நீங்கள் எப்படா உள்ளே போனீங்க? ஆமாங்க, இவங்க சொல்ல தாங்க முடியல. திரும்பியும் கையில் காலில் விழுந்து எங்களையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்கன்ட்டு அவங்களும் கூட போயிட்டு அந்த வலையை இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த மீன் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணுறீங்க? மீனை தான் அப்படி தூக்கி போடுறானா? பாருங்க, ஒரு மீனவர்களுடன் சேர்ந்து ஒரு மீனவர்களாகவே மாறிய பிரவீனை பாருங்க. இதில் என்னென்னா, கடைசி வரைக்குமே கூட 2 பேரும் எங்கள் மாமாவும் என் வீட்டுக்காரரும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இதோட கண்டினியூட்டி செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.